يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فامنن علي بفضل جودك أسعدي إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل خير يغتدي قد حل بي ما قد علمت من الأذى والظلم والضعف الشديد فأسئدي اشفع لربك أن يعافيني وأن لا يشمت الأعداء بي يا سيدي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்துகளையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு
நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு புனிதமான நல்ல நிகழ்ச்சி. ஒரு கூட்டம் வாலிபர்களை ஆஷிகீன்களாக கொண்டு நடக்கிற இஷ்கே மதீனா புருதா குழு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் தொடர துலங்கச் செய்வானாக. வழிகட்ட காலங்களில் ஏதோ ஒரு போங்கில் நடக்கிற வாலிபர்களை மஹப்பத்துர் ரசூல் பேசுவதற்கும் அதை ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் வழிகாட்டுவதற்காக அமைந்த இந்த நிகழ்வை மனதார பாராட்டி துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூலாக்குவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு பேரின்ப உலகம் மஹப்பத்துர் ரசூலின் உலகம். அது ஆஷிகீன்கள் கண்ட உலகம். அதில் நாம் ஒரு சொட்டை தொட்டு நம் வாயில் வைத்தோம் என்றால் அதை விட்டும் பின்வாங்க மாட்டோம். அது ஒரு பேரின்ப காதல். அந்த காதலில் தன்னை காணாமலாக்கியவர்கள் தான் ஆஷிகீன்கள். தானென்று யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய ரசூலை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆஷிகீன்களில் உன்னத இடத்தை பெற்றிருப்பவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஒரு தடவை மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், யா அபாபக்கர், உலகத்தில் எனக்கு யாரெல்லாமோ பணத்தை செலவழித்திருக்கிறார்கள், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருளை செலவழித்ததைப் போல யாருடைய பொருளாலும் நான் பலன் பெறவில்லை. இது நல்ல வாழ்த்தா இல்லையா? இந்த வாழ்த்தை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அழுகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அபூபக்கர், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஒரே பதில், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இருக்கிற பொழுது அபூபக்கருக்குன்னு ஒரு பொருள் இருக்கிறதா? அபூபக்கருடைய பொருள் என்று என் பொருளை வித்தியாசப்படுத்த வேண்டாம் யா ரசூலல்லாஹ். நானும் உங்களுக்கு அர்ப்பணம், என் பொருளும் அர்ப்பணம், என் தாயும் தந்தையும் அர்ப்பணம், அனைத்தும் உங்களுக்கு நான் அர்ப்பணம். 200 தடவை, கொஞ்சம் நினைவில் வைத்து பாருங்கள், 200 தடவை என் கண்மணி நாயகத்தை பார்த்து ஃபிதாஉக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. பல கட்டங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ஒருவர் கிடையாது என்பார்கள். யார் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ் அந்த பாசத்தை நம் இதயத்தில் தருவானா? ஒரு ஹராமை பார்க்க நம் கண்கள் துடிக்கிற பொழுது என் ஹபீப் இதை பார்க்க விரும்ப மாட்டார்கள், இந்த கண்ணால் நான் அதை பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்தை அல்லாஹ் மஹப்பத்தின் வெளிப்பாடாக கொண்டு வந்து தருவானா? ரவுலாவை பல தடவை பார்த்து ரசித்து ருசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தந்தருள் புரிவானாக, உயர்வாக்கி தந்தருள் புரிவானாக. மக்கத்து மாமாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சமூகத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு இடத்திற்கு போகிறார்கள். தொழுகையின் நேரம் நெருங்குகிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. சஹாபாக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அபூபக்கர் நாயகத்திடத்தில், நாங்கள் காமத் சொல்கிறோம், நீங்கள் தொழுகை வைக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தொழுகை பிற்படுத்த வேண்டாம், காமத் சொல்லுங்கள் என்றார்கள். காமத் சொல்லப்பட்டு விட்டது.
தொழுகை ஆரம்பிக்கிறது, தொழுகை நடக்கிறது. 2 ரக்காத் முடிவடைந்த நிலைமையில் பூமான் முஹம்மது முஸ்தபா, அழகின் மொத்த உருவம் முஹம்மது முஸ்தபா, ரோஜா நிறத்தின் ராஜா முஹம்மது முஸ்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது வருகிறார்கள். வந்ததும் பின்னால் நிற்கிற சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் இப்படியே இடத்தை கொடுத்து மாறுகிறார்கள். கண்மணி நாயகம் இப்படியே முன்னால் செல்லுகிறார்கள். முன்னால் சென்றதும் அபூபக்கர் நாயகம் இமாமாக நிற்கிறார்கள். இதை கண்காணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் நாயகம் இமாமத்தில் இருந்து பின்வாங்குகிறார்கள். அருமையானவர்களே, இதை நாம் மதுரையில் இருந்து சிந்திக்க வேண்டாம். கொஞ்சம் மதீனாவிற்கு திசையை திருப்போம், மதீனாவிற்கு போவோம். மதீனாவில் நாமும் அந்த அவையில் அமர்ந்திருக்கிறோம் என்று கற்பனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் அந்த பாக்கியத்தை தருவானா. சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களுக்கு கிடைத்த பாக்கியம், ஒரு வக்து எங்களுக்கு இமாமத்து நில்லுங்கள் யா ரசூலல்லாஹ், பாவிகளாகிய நாங்கள் பின்னால் நின்று பார்க்கட்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டால் கண்மணி நாயகம் மறுக்க மாட்டார்கள். இப்பொழுது அபூபக்கர் நாயகம் முன்சஃபில், கண்மணி நாயகம் முன்சஃபில், அபூபக்கர் நாயகம் இமாமாக முன்னால் நிற்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அபூபக்கர் நாயகம் ஸ்டெப்பை பின்னால் வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், கிஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே நில்லுங்கள் என்கிறார்கள். இந்த ஒரு கால் இங்க வந்த கால் பின்னையும் திரும்ப வருது. வந்து முன்சஃபில் நின்று விடுகிறார்கள். கண்மணி நாயகம் 2வது ரக்காத்தில் இருந்து இமாமத்தை ஏற்கிறார்கள். இந்த காட்சியை கொஞ்சம் மதீனாவிற்கு சென்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை மதீனாவில் ஒன்று கூட்டுவானாக. கவிதைகளில் சொல்வார்களே, சொர்க்கம்தான் இனிமையானது, ஆனால் எனக்கு சொர்க்கத்தை விட இனிமையானது மதீனா. அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ரசிப்பவர்களுக்குத்தான் அந்த ருசிப்பு தெரியும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் இதயத்தில் தருவானாக, செயல்பாடுகளில் தருவானாக. ஒவ்வொரு நாளும் உறங்குகிற பொழுது என்னருமை வாலிபர்களே, இன்றைக்கு என் ஹபீபை நான் பார்த்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு படுங்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் என் ஹபீபு வந்து விடுவார்கள். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவான். இப்போ சஹாபாக்களுக்கு 4 ரக்காத்து, கண்மணி நாயகத்துக்கு 2 ரக்காத்து, இமாமுக்கு 2 ரக்காத்து. அதனால தான் கொஞ்சம் மதீனாவிற்கு போவோம். இதை இங்கே இருந்து கற்பனை செய்தால் சரியாக வராது. மதீனாவில் நாம் இருக்கிறோம். கண்மணி நாயகம் 2 ரக்காத்து தொழுதி இருக்கிறார்கள், மாமூமீன்கள் 4 ரக்காத்து தொழுதி இருக்கிறார்கள். இப்படி எங்காவது நடக்குமா? இமாமு 2 ரக்காத்தும் மாமூமீன்கள் 4 ரக்காத்தும். எங்கள் கண்மணி நாயகம் தொழுகிறார்கள். முன்னால் நின்று தொழுது முடித்து விட்டு கேட்டார்களாம், யா அபூபக்கர், சொன்னேனே கிஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே நில்லுங்கள் அங்கே என்று சொன்னேனே என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னார்களாம். அதற்கொன்னும் அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி வரவில்லை என்றார்களாம். அபூ குஹாஃபாவுடைய மகன் கண்மணி நாயகத்திற்கு முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை. எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு. இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கத்துக்கு போவோம்ல. ஏன் போவோம்? எங்களுக்கு எங்கள் ஹபீப் இருக்கிறார்கள். ஹுது பி ஐதீனா கல்லத் ஹீலத்துனா அதிரிக்குனா முராதனா யா ரசூலல்லாஹ் என்று நாம் சொல்வோம். எங்கள் அமல்களின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, எங்கள் செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை. மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன், எங்களுடைய ஹுப்பை தவிர, மஹப்பத்தை தவிர எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த மஹப்பத் நம்மை கரை சேர்க்கும். மஹப்பத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். அல்லாஹுடைய ரசூல் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், உலகத்தில் 360 நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள் இருக்கிறது, அதில் ஒரு குணம் இருந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்றார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் நம்மளோட சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன நினைப்போம்? எந்த பொறுமை இருக்கு, ஒன்று இருக்கு, எந்த கொஞ்சம் சாந்தத்தனை இருக்கு, நம்ம ஒரு 7 8 என்ற இருக்குதா கண்டுபிடிச்சிருவோம்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஃபிய ஹஸ்லத்துன் வாஹிதா, என்ற ஒரே ஒரு தன்மையாவது என்னிடத்தில் இருக்கிறதான்னு கேட்டார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர், உங்கள்கிட்ட 360 தன்மையும் ஒன்றாக இருக்கிறது என்றார்கள். 360 ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை, நான் பின்னால் தான் நிற்பேன் என்று சொல்லி ஓடி வந்தார்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கத்தில் நாம் பார்க்க வேண்டும். நீங்க தான் அந்த அபூபக்கர் நாயகமா? தாருங்கள் உங்கள் கரத்தை, முத்தட்டும் எங்கள் பாயை, எங்கள் முகங்களை கொண்டு நாங்கள் முத்தி ஆனந்தம் பெறட்டும். 1400 ஆண்டுகளாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டல்லவா படுத்து கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த ரசிப்பின் ருசிப்பை நம்மால் விளங்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நம் இதயத்தில் தருவானாக. அந்த மஹப்பத்தினுடைய உலகம் சாதாரண உலகம் அல்ல. கண்மணி நாயகத்தை ரசித்தவர்களுடைய பட்டியலை கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்கள். பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்த ரசிப்பில் முதலிடத்தில் சையீதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுங்க. நம்ம மட்டும்தான் சுன்னத்துல் வல் ஜமாஅத் மட்டும்தான் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, எங்க உம்மா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை பெற்றுத்தந்த ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை 10 மாதம் வயிற்றில் சுமந்த ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை முதலாக கண்ட ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளைய சின்ன குழந்தைய பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்? காலில் கூட முத்தமிடுவோம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளில் முத்தமிட்டவர்கள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பேரின்ப காதலை நினைத்து பார்ப்போம். தான் மரணிக்கிற தருவாயில் அழுது கொண்டே கவிதை படிப்பார்கள். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அவர் இந்த உலகத்தின் தலைவராக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்களே, அந்த ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. யார் ஹலீமத்து ஸஅதியா? வளர்ப்பு தாய். நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்த பேசணும், நல்லதுதான். கண்மணி அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கண்மணி நாயகத்துக்கு பால் ஊட்டியவர்கள் என்று சொல்வார்கள். இப்போ பீர் முகமது ஹஸரத் சொன்னாங்கல்ல, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு வீடு கொடுக்கல. இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு பால் கொடுத்தார்கள் என்பார்கள். இல்லை, எங்கள் நாயகம்தான் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பால் கொடுத்தார்கள். கண்மணி நாயகத்தை கையில் தூக்கி வருகிற பொழுது அவர்களுடைய 2 மார்பகங்களும் சூகையாக இருந்தது, பால் சுரக்காது. எங்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் லில் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் வசீலத்துனா ஃபித் தாரைன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த வாயை அந்த மார்பகத்தில் வைத்ததற்கு பின்னால் தான் பால் சுரந்தது என்கின்றால் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அமுதை கொடுத்தவர்களை எங்கள் கண்மணி நாயகம். மதீனத்து நாதரே, மக்கத்து வேந்தரே, எங்கள் இதய நாயகரே, எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள். நாதாக்களுடைய வாழ்வை நாம் கேள்விப்படுகிற பொழுது, சில வரலாற்றுகளை படிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் சொட்டுகிறது. நாம் எத்தனை காலம் இப்படி படிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுவது? எங்களுக்கும் ருசிக்க வேண்டாமா? முஅஜமு மன் ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி வல் யக்லா அப்படின்னு ஒரு கிதாப்.
இந்த நம்ம இன்னைக்கு மூணு நாளாக தொடர்ச்சியாக மஹப்பத்து ரசூலே பேசிட்டு வரேன். அல்லாஹ் தந்த ஒரு பெரும் பாக்கியம். அங்கே இருக்கிற சமயம் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வந்தது. அந்த கிதாபை எடுத்து ஒரு புரட்டுகிற சமயம் யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னு அப்துல்லாஹுல் யாஃபி ரலியல்லாஹு. இடையில ஒரு செய்தியை வழங்கிக்கிடுவோம். கண்மணி நாயகத்திற்கு முஹம்மது என்ற பெயர் வைக்கப்படுவது வரையிலும் அல்லாஹ் அந்த பெயரை யாருக்கும் வைக்கக்கூடாது என்று தடுத்து விட்டான். இன்றைக்கு உலகத்திலேயே 16 கோடி ஜனங்களுடைய பெயர் முஹம்மத். உலகத்தில் யாரும் இதை தடுக்க முடியாது. 2வது இடத்தில் இருக்கிற பேர் யார் தெரியுமா? மேரி. 16 கோடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் என்றால் மேரியினுடைய பெயர் 8 கோடி தான். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு 8 கோடி பேருக்கு இன்னும் பெயர் வைக்க முடியுமா என்றால் முடியாது. எங்கள் கண்மணி நாயகத்திற்கு பெயர் வைத்தவன் அல்லாஹ். அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. 16 கோடி பேர்களுக்கு முஹம்மதுன்னு பேர். நம்ம பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முஹம்மதோ அஹ்மதோ இல்லாமல் பேர் வைக்காதீங்க. ஃபஇன்னலி திம்மத்தன் படிங்களேம்மா. மின்ஹு பிதஸ்மியதி முஹம்மதன் வஹுவ ஃபௌ فالخلق بالذمم مولاي صل وسلم على حبيبك خير الخلق كلهم. யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போறதுன்னா நம்மளை மாதிரி மதீனாவுக்கு போறவங்க இல்லையா, ஆஷிகீன்கள். மதீனாவினுடைய எல்கையில் போய் நின்று கேட்பார்களாம், யா ரசூலல்லாஹ், அனுமதிதாரிகளா, உங்க வீட்டுக்குள்ள நாங்க நுழையலாமா? பார்க்கிற பொழுது நாமெல்லாம் என்ன ஆஷிக்குகள். அல்லாஹ் நம்முடைய இஷ்கை பரிபூர்ணப்படுத்துவானா. இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சில சமயம் முஹம்மதுன்னு பேரை சொல்லிட்டா மயங்கி கீழே விழுந்துருவாங்களாம். ஏனென்று கேட்பார்களாம். முஹம்மத் என்று சொல்லுகிற பொழுது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னில் புகுந்து விடுவார்கள், என்னால் தாங்கி நிற்க முடியவில்லை என்பார்களாம். உறங்குதுதான் அவங்களுக்கு தடயம். மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உறங்கினால் கண்மணி நாயகத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் நம்முடைய உறக்கத்தையும் நல்ல உறக்கமாக ஆக்குவானாக. அருமையான வாலிபர்களே, அருமையானவர்களே, உங்களுடைய காலம் கொஞ்சம் பொல்லாத காலம். எங்களுடைய வாலிபத்தை போன்றதல்ல. உங்களுடைய வாலிபம் கொடுமையான காலத்தில் வாழுகிறீர்கள். கொஞ்சம் இஷ்டில் வாழுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு கரம் தருவார்கள். ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். சொல்வார்கள், ஸலவாத்தை அதிகப்படுத்தினோம் என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமாம். நான் எல்லா இடத்துலையும் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுகிறாக ஒரு பயானில். ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். பிலிப்பைன்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு. அவன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் எப்படியப்பான்னு. அரைகுறை ஆடையோடு நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. அப்போ இந்த உஸ்தாது விடாமல் அவர்கிட்ட திரும்ப கேட்டிருக்கிறா, எப்படியப்பா நீங்களாம் வாழ்றியா அப்படின்னு. இல்லை, எங்களுக்கும் சில சமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலமாயிரும். சஞ்சலமாயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் 3 தடவை ஸலாத்து நாரியாவை ஓதுவேன். அல்லாஹும்ம ஓதுங்கம்மா. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா வஸல்லிம் ஸலாமன் தாம்மா அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபர்ஜு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிஜு வதுனாலு பிஹில் ரகாயிபு வஹுஸ்னுல் ஹவாத்திம் வஇஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வா நஃபஸின். அல்ல நல்ல நஃப்ஸுன்னு ஓதாண்டா. என்ன நஃபஸின்? ரெண்டுக்கும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம். நஃப்ஸுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவு. நஃபஸ்ன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய மூச்சினுடைய அளவு. அல்லாஹ் நஃபஸின் பிஅததி குல்லி மஅலூம் லக். அந்த பையன் சொல்றாராம், நான் 3 தடவை ஸலவாத்து நாரியாவை ஓதுவேன், பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார். அல்லாஹ் அல்லாஹ்
இதனால தான் நம்ம சொல்கிறோம், யா சய்யித சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜு ஹிமாக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள், எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள், எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள், போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள். யாஃபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது யாஃபீர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், யார் சொல்லுதா எனக்கு அனுமதி தாருங்க. 14 நாள் கேட்டு எல்கையிலே படுத்துறா, உள்ள நுழையல, கால் எடுத்து உள்ள வைக்கல. உள்ள வைக்காத உடனே 14வது நாள் கனவில் வருகிறார்கள். வந்து சொன்னார்களாம், யமனில் 14 வலிமார்கள் இருக்கிறார்கள், அந்த 14 வலிமார்களையும் போய் ஜியாரத் செய்து விட்டு வாருங்கள், அவர்களை ஜியாரத் செய்தால் அது என்னை ஜியாரத் செய்தது போன்றது என்றார்கள். அதனால தான் மதுரைக்கு வந்தோம்னா கோரிப்பாளையத்தில் ஏறி, மதுரையின் எஜமானனே எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரியெல்லாம் கேட்டுக்கிடணும். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் வலிமார்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். அவர்கள் தான் அங்குள்ள குத்துபுமார்கள், அவர்கள் தான் ராஜாக்கள், அவர்கள் பிச்சை போட்டால் தான் நாம் பேச முடியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. கண்மணி நாயகம் சொன்னார்களாம், அதில் 7 பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், 7 பேர் வஃபாத் ஆகிவிட்டார்கள், 7 பேர் ஹயாத்தா இருக்கிறவங்கள போய் சந்திங்க. இப்படியே இவங்க போய் கண்மணி நாயகத்திட்ட பேரையும் கேட்குறாங்க, லிஸ்ட்டையும் கேட்டாக. என்ன அற்புதங்கள் யாஃபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அற்புதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த பேரின்ப காதலை தருவானாக. ஒவ்வொருத்தட்டியாக போகிறாங்க. அதில் ஒரு ஆள்கிட்ட போன உடனேயே அவங்க இவங்கள பார்த்து சொன்னாங்களாம், மர்ஹபம் பியார் பிரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு சோபனம் வாருங்கள். இவர்களுக்கு இடையில் ஒரு ஆன்மீக தொடர்பு உண்டு. அந்த ஆன்மீக தொடர்பை நாம் விளங்க முடியாது. அருமையானவர்களே, உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் விட்டுவிடலாம். நம் ஹபீபான கண்மணி நாயகத்தை கனவில் பார்க்காமல், யா அல்லாஹ் என்னை நீ வஃபாத்தாக்காதே, எங்களை நீ வஃபாத்தாக்காதே, எங்கள் இளம் செல்வங்களை நீ வஃபாத்தாக்காதே. அந்த பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு வஃபாத்தாக வேண்டும். இப்போ 14 பேரையும் சந்திச்சுட்டு திரும்ப வாராக. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், 14 பேரை சந்திக்க சொல்லிட்டா இவன் தைரியமாக உள்ள நுழையலாம் என்று வந்து வாசலில் நின்று விடுகிறார்கள். மீண்டும் 14 நாட்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். இஅதன் லீ யா ரசூலல்லாஹ், இஅதன் லீ யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் ரவுலாவில் ஏறுவதற்கு அனுமதி தாருங்கள். அருமையானவர்களே, அந்த ரவுலா என்பது ஒரு தர்பார். அருமை சகோதரர்களே, அது ஒரு தர்பார். அந்த தர்பாரில் ஆஷிகீன்கள் வந்து நிற்பார்கள், தன்னை மறந்து நிற்பார்கள். சின்ன வயதிலேயே மதீனா செல்லுங்கள் அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லுங்கள், யா ரசூல் அல்லாஹ் எங்களை அழைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூல் அல்லாஹ் என்று கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவான். இந்த மீலாதுடைய நிகழ்வு நம்முடைய மஹப்பத்தில் ஒரு இன்ஜெக்ஷனாக அல்லாஹ் ஆக்கி தருவானா. அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. 14 நாட்கள் நிற்கிறார்கள். 14வது நாள் மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ கனவில் வந்து ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த வார்த்தைகளை எல்லாம் அரபியில் பார்க்குற பொழுது, யா ரசூலல்லாஹ், யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறார்களாம். நம்ம இந்த பேர மக்களை, இந்த பாட்டனார்கள் ஏதாவது கேலி பண்ணிட்டு அவன் பண்ணுற சேட்டை பார்த்துட்டு ஒரு சிரிப்பாக, அது பாட்டன் ஆயிட்டு அப்பாவாயிட்டு பார்த்தா தான் விளங்கும். அதே போல் ஒரு சிரித்து விட்டு, வாருங்கள் யாஃபி அவர்களே, அழைத்து செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது சொன்னார்களாம், அந்த மினல் ஆமினீன், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், வாருங்கள் உள்ளே. அருமையானவர்களை, இந்த லைஃப் எங்கே இவர்களுக்கு கிடைத்தது? இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசித்து ரசித்து ருசித்து பாடுவார்களே, யா அக்ரமல் ஹல்கி மா லீமன் அலுது பிஹி
சிவாக 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 இந்த ஹுலு லில் ஹாதிஸில் அமீமி. அருமையானவர்களே, உங்களை தவிர எனக்கு கரம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அடுத்த அடி என்ன அடி? فَإِنَّ مِنْ جُودِكَ دُنْيَا وَضَرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க பிச்சைந்தா துன்யாவும் ஆகிரவும். உங்க பிச்சை தான். உங்களுடைய இல்மில் குறைஞ்ச பாகம்தான் லௌஹிலையும் கலமிலையும் இருக்கிற இல்ம் என்பார்கள். நிறைய பேருக்கு வழங்க தெரியாது. அவர்களை பற்றி பேசக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லௌஹிலையும் கலமிலையும் இருக்கக்கூடிய இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு அல்லவா? அப்ப அல்லாஹ்வுடைய இல்மு கண்மணி நாயகத்தினுடைய இல்முல கொஞ்சம் இல்மா? அல்லாஹ்வையும் விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலையும் விளங்கல்ல, விளங்கல்லேன்னு உள்ளதையும் விளங்கல்ல. இதுதான் பெரிய வேதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை நிறைவாக கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய இல்முக்கு யார் கட்டுப்பாடு வைக்க முடியும்? அது லௌஹிலையும் கலமிலையும் உள்ள இல்மா. நீ என்ன அல்லாஹ்வை விளங்கினீர்கள்? எங்கள் ஹபீபை அடுத்தல்லவா விளங்குவது. நாங்கள் ஹபீபிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக. ஒரு 40 நிமிஷம் தான் டைம், அதனால இடைக்கிட பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும். உங்களையெல்லாம் பார்த்ததும் ஒரு விதமான ஆனந்த சந்தோஷம். 3 நாளாக தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்தாலும் இந்த இஷ்கே ரசூலில் என்னை இணைக்கிற பொழுது உங்கள் பரக்கத்தை கொண்டு எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு ஆனந்தம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தந்தரல் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அபுல் காசிம் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பேரெல்லாம் மறக்கூடாதுமா. நான் திடீர்னு மதுரைக்கு வந்து அந்த பேரெல்லாம் திரும்ப கேட்பேன். சும்மா பயான் கேட்டுட்டு நம்ம போகிறதுக்குள்ளவங்க இல்லையே. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். மனாமில் கண்மணி நாயகத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. இந்த செய்திகளை படிக்கிற பொழுது உடனே நம்ம உள்ள புகுந்துடணும். ஒரு வாய்ப்பு நமக்கு உள்ள கிடைச்சிருக்கு. யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் இந்த பாவியையும் சேர்த்துக்கோ, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கண்மணி நாயகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். கடுமையான ஏதோ நோய் கண்மணி நாயகத்துக்கு, ஏதோ ஒரு மருள், ஒரு வேதனை பிடித்தவர்களாக ஒரு இடத்தில் சாய்ந்து 2 கால்களையும் நீட்டி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் மதீனாவுக்கு போவோம். கண்மணி நாயகம் 2 காலையும் நீட்டி நமக்கு முன்னால் வைத்தால் என்ன செய்வோம்? ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போகிறார்கள். கனவில் ஓடி போகிறார்கள். ஓடிப்போய் கண்மணி நாயகத்தினுடைய 2 கால்களையும் கட்டி பிடித்து முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை நிரந்தரமாக தருவானாக. குறிப்பாக நாம் மரணிக்கிற தருவாயில், நம்முடைய ரூஹ் பிரிகிற தருவாயில் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை நம் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவானாக. இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிதாபுல் ஜனாயிஸில் அவர்களுடைய ஃபத்தாவல் குபுரா, ஃபத்தாவல் ஹதீசியா என்ற கிதாபில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறார்கள் உள்ளதுக்கு 5 வேலை. அதில் ஒன்றை மட்டும் சொல்கிறோம். நல்லவர்களுடைய மௌத்துக்கு அவர்களுடைய ஜனாசாவிற்கு வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. கேட்போம். கேட்பது விசாலமான கொடையின் அதிபதியான அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் ஒன்றுமில்லாதவன், நான் அமலில் குறைந்தவன். ஆனால் என் கல்பில் உன் ஹபீபின் மீதுள்ள பிரியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நாம நினைக்கிறோம்,
அந்த அபூபக்கர் நாயகம் யாஃபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பக்கத்தில் நெருங்க முடியுமா? அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறோம்? எங்களிடத்தில் அந்த மஹப்பத் இருப்பதாக நினைக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை கரை சேர்த்து விடு, எங்கள் ஹபீபை எங்களுக்கு காட்டித்தா என்று கேட்போம். இப்போ கண்மணி நாயகத்தினுடைய இந்த காலை பிடித்து முத்தமிட்டு விடுகிறார்கள். கனவு தெளிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அன்றைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இவங்க போகிறாங்க. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போய் கேட்டார்களாம், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் கவலையோடு வேதனையோடு ஏதோ ஒரு நோய் அவர்களை தொற்றிக் கொண்டதை போல இருப்பது, இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வேதனை வரப்போகிறது என்ற அர்த்தம் என்றார்களாம். மறுநாள் காலை பைத்துல் முகத்தஸை பிரெஞ்சுகள் பிடிக்கிறார்கள். செய்தி வருகிறது. காலை பிடித்து முத்தமிடுவதனுடைய அடையாளம் என்ன? உங்கள் மஹப்பத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் என்று சில நாதாக்கள் சொல்வார்கள். கண்மணி நாயகத்தினுடைய காலை நாங்கள் பிடித்து முத்தமிட்டிருக்கிறோம் கனவில். அப்போ கண்மணி நாயகத்தினுடைய கால்களில் இருக்கிற புனித ரோமம் எங்கள் உடலில் தொற்றியதை நாங்கள் உணர்ந்தோம் என்பார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த உணர்வில் எங்களுக்கு தந்தரல் புரியா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக. அருமையான தாய்மார்கள், சகோதரிகளுக்கு போய் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெண்கள் ரொம்ப வாட்ஸ்அப், ஓவரான ஃபேஸ்புக் பெண்களிடத்தில் தான். காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிடறாங்க. ஸ்கூல் இருக்கிற பொழுது 8 மணிக்கு வேலையை முடிச்சிடறாங்க. அதற்கு பின்னால் ஃபுல் வாட்ஸ்அப், ஃபுல்லாக ஃபேஸ்புக். எத்தனையோ பெண்கள் வழி தவறி செல்கிறார்கள். ஆஷிகீன்களான பெண்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும், அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்ட வேண்டும். தற்காலத்தில் கூட சின்ன பெண் மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கிறாக, கண்மணி நாயகத்தை கனவில் பார்த்தோம், அந்த முழுமதி முத்திரையை முத்தமிட்டோம் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி கிடைத்தது? அருமை தாய்மார்களே, இங்கே தாய்மார்களுக்கு எதுவும் வசதி செய்திருக்கீங்களா? இருக்கிறார்களா? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உங்களுக்கும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. கண்மணி நாயகம் 25 வயது வாலிபர். கொஞ்சம் கற்பனை பண்ணி, கண்மணி நாயகம் ரோஜா நிறத்தின் ராஜா, எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவமுடி எப்படி இருக்கும் விவரித்திருக்கிறார்கள். பற்கள் எப்படி இருக்கும்? கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹரி ஃபீ கரமின் வத்தஹரி ஃபீ ஹிமமி. என்ன வார்த்தை! இமாம் பூஸரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைத்த வார்த்தைகள். அவ்வளவும் பெற்ற கண்மணி நாயகம் 25 வயது வாலிபர். கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். யா அல்லாஹ், எங்கள் கண்மணி நாயகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சிறு குழந்தையாக எப்படி இருந்தார்கள் பார்க்க வேண்டும். மாணவராக எப்படி இருந்தார்கள் பார்க்க வேண்டும். ஹதீஜா என்ற எங்கள் அருமை தாயை ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிக்கிற பொழுது 26 வயது வாலிபராக இருக்கிற பொழுது எங்கள் ஹபீப் எப்படி இருந்தார்கள் எங்களுக்கு பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். அந்த ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுபவித்தவர்கள் அல்லவா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கார ஹிரா ஏற வேண்டும். அருமை சகோதரர்களே, வேகமாக காபாவுக்கு போவோம். காபாவுக்கு போனால் காபா அல்ல நமக்கு, கார ஹிரா ஏறுகிற பொழுது எங்கள் உம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் அருமை தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பாதம் பட்ட இடத்தில் பாவிகளுடைய பாதமும் படட்டும். சுமார் 2.5 கிலோமீட்டர் மலை ஏற வேண்டும். ஏறுகிற பொழுதெல்லாம் நமக்கு நினைவு வர வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து சொன்னார்களாம், ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அவர்களோடு உணவு இருக்கிறது, அவர்களோடு மற்ற தண்ணீர் இருக்கிறது, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொல்லுகிறான். அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்த்துக்கிட்டாலாம்.
நானும் சலாம் சொல்றேன்னு சொல்லிக்கிடுங்க. அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பாரம்பரியம் அருமை சகோதரர்களே. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹது போர்க்களத்தில் மாறுவேடம் தரித்தவர்களாக ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன்னால் நின்று கொண்டு போரிடுகிறார்கள். அவர்களுடைய தோள் புஜத்தில் ஒருவன் வெட்டி விடுகிறான். இரத்தத்தில் கீழே விழுகிறார்கள். விழுகிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் என்ற அவர்களுடைய மகன் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் போய் சொல்றாக, உங்கள் உம்மாவை போய் பாருங்களேன், கொஞ்சம் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என்கிற பொழுது உம்மாவை போய் 2 ஆண் மக்களும் பார்க்கிற பொழுது, என்னை பார்க்க வேண்டாம், என் ஹபீபை போய் பாருங்கள், இரத்தம் பீரிட்டு வடிகிறது. அருமை சகோதரர்களே, அங்கு உம்மு அமாரா இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்கள் தன்னை ரபுஹுன் நஃப்ஸாக ஆக்கிக் கொண்டார்கள். அந்த பேரின்ப காதலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதைத்தான் நாம் உணர்கிறோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. அப்ப கண்மணி நாயகம் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்களாம், ஏதாவது வேணுமா கேளுங்கம்மாண்டா. அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாக்கியம் பல பேரிடத்தில் கண்மணி நாயகம் இப்படி கேட்டிருக்கிறார்கள், ஏதாவது வேணுமா கேளுங்கள், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அந்த வாய்ப்பை நாமும் கேட்போம். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிற்கிறீர்கள், நான் விட்டுப்பட்டு கீழே கிடக்கிறேன். நானும் என்னுடைய 2 ஆண் மக்களும் என்னுடைய கணவனும் நாளைய கியாமத்தில் இதே போன்று உங்கள் காலடிகளுக்கு கீழால் கிடக்க வேண்டும், எனக்காக துஆ செய்யுங்க. இவர்களெல்லாம் பேரின்ப காதலர்கள், பேரின்ப பைத்தியங்கள். நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுகிற பொழுது நம்மை பார்த்து கேட்க வேண்டும், நீங்கள்லாம் யாரப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது, நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் பைத்தியங்கள், நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மஜ்னூன்கள் என்று சொல்லுகிற தைரியத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தருவானாக. அருமையான சகோதரர்களை, ஒன்றை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். நாம் மரணித்தது, நம்ம மரண செய்தி கண்மணி நாயகத்துக்கு அந்த செகண்ட்லேயே போகணுமா வேண்டாமா? போகணும்னா என்ன செய்யணும்? ஒரு சின்ன விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 100 சலவாத். எல்லாரும் ஆமான்னு இப்போ ஏற்றுக்கிடுவோம். அதனால் நான் இப்போ யார்ட்டையும் வசியத்தெல்லாம் வாங்குவதில்லை. முதல்ல ஒரு 3 நாள் ஸ்பீடாக ஓடும், 4வது நாள் டவுன் ஆயிரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 100 தடவை நாம் சலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது கண்மணி நாயகத்தின் தர்பாரில் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படும். திடீரென்று சலவாத்து நிற்கிற பொழுது கண்மணி நாயகம் கேட்பார்களாம், இன்னாருடைய மகன் இன்னாரிடமிருந்து எனக்கு சலவாத் வரவில்லையே, அவர் வஃபாத்தாகிவிட்டார். நம்முடைய வஃபாத்தின் செய்தி மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்றால், ஆஷிக் ரசூல் அஹ்மது ரிலா கான் பரேலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னார்களாம்? என் கபரை ஏன் உயரத்துக்கு அதிகமாக தோண்டுங்கள் என்றாங்க. என் கபரை என்னுடைய உயரத்தை விட அதிகமாக தோண்டணும். இந்த கொரோனா காலத்திலெல்லாம் கொஞ்சம் உயரமாக தானே தோண்டினார்கள். என்னவென்று கேட்கிற பொழுது அஹ்மது ரிலா கான் பரேலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலகத்தில் ஆஷிக் ரசூல்கள் பலவிதம், அதில் அஹ்மது ரிலா கான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விதம் வேறு விதம். அது விளங்க முடியாத ஒரு பேரின்ப காதல். அது சஹாபாக்களோடு தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். அவங்க சொன்னாங்களாம், நான் கபருக்கு போன பொழுது எங்கள் அத்தா வரமாட்டாக, அம்மா வரமாட்டாங்க, என் தம்பியோ சகோதரனோ யாரும் வரமாட்டார்கள், என் கண்மணி நாயகம் வருவார்கள். வருகிற பொழுது அவர்களை வரவேற்பதற்காக நான் எழுந்திருத்து நிற்க வேண்டும். அதற்காக என் கபரை என் உயரத்துக்கு உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். என்று சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத்தாகிற அதே நேரத்தில் பலஸ்தீனில் ஒருவருடைய கனவில் கண்மணி நாயகம் வந்து நிற்கிறார்கள். என்னவென்று கேட்கிறார்கள்? அஹ்மதை காத்து நான் நிற்கிறேன், அஹ்மதை காத்து நான் நிற்கிறேன். நம்முடைய
அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள். ஹபீபுக்கு முன்னால் கொண்டு போய் ஜனாசாவை வைத்து அனுமதி வாங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினார்கள், சஹாபாக்கள் வாங்கினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் வஃபாத்தானதற்கு பின்னால் கொஞ்சம் தன்னை சாதுவானப்படுத்தி கொண்டு தைரியமாக நடப்பார்களாம். எல்லோரும் கேட்பார்களாம். எல்லோரும் கேட்டார்கள், என்ன தைரியமாக நடக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் பதில் சொன்னார்களாம், நான் ஒவ்வொரு நாளும் என் ஹபீபை பார்க்கிறேன், நான் நினைக்கிற பொழுதெல்லாம் பார்க்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அந்த பாக்கியத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கும் ஒரு அளவை தந்தருள் புரிவானாக. நினைத்த எதுவையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை, ஏதோ தொட்டு வைத்தேன். அல்லாஹ் நம்மை இஷ்கே ரசூலில் நனைய வைப்பானாக, இதே மஹப்பத்தில் வாழ வைப்பானாக. என் கண்மணி நாயகம் வஃபாத்தாகிற அந்த கடைசி கட்டத்தில் சஹாபாக்களிடத்தில் என்னை தூக்கிச் செல்லுங்கள், நான் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அருமை வாலிபர்களே, ஒரு வக்து தொழுகையையும் கல்லாவாக்கி விடாதீர்கள். ஏன் என்று கேட்டால், என் ஹபீபு தொழுத தொழுகை. அந்நிய பெண்களுடைய எந்த ஃபோன் நம்பரையும் வைத்து சேட்டிங் செய்யாதீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஏனென்று கேட்டால், ஒரே வார்த்தை, என் ஹபீபு விருப்பப்படவில்லை, இந்த கண்ணை கொண்டு அந்த பார்வை எனக்கு கிடைக்காமல் போய்விடலாம் என்று சொல்லுங்கள். அருமை வாலிபர்களே, அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, எல்லா நேரத்திலும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து சொல்லி சொல்லி அது நம் வாழ்வை பாதுகாத்தால் எல்லா பாவங்களை விட்டும் அது நிச்சயம் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக, நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. ஒரு தடவை ஸலவாத்து சொல்லி நிறைவுபடுத்துவோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்கினி முராதி யா ரசூலல்லாஹ். துஆ செய்யுமாறு வசியத் செய்கிறேன், நானும் துஆ செய்கிறேன். அல்லாஹ் இந்த தொடர்பை நமக்கு கியாமத்திலும் தொடர வைப்பானாக. கண்மணி நாயகத்தோடு சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூலல்லாஹ், ஆலா ஹஸ்ரத் அல்ஹம்துலில்லாஹ்.